ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பாடாத நாளில்லையே, உம்மை வணங்காத பொழுதில்லையே. பாடாத நாளில்லையே, உம்மை வணங்காத பொழுதில்லையே. தேவா புகழாத பொழுதில்லையே, பாடாத நாளில்லையே, உம்மை வணங்காத பொழுதில்லையே. பாடாத நாளில்லையே, உம்மை வணங்காத பொழுதில்லையே.
ஆமேன். பிரைஸ் காட். ஒரு மனிதனை விற்பது, ஒரு குழந்தையை துஷ்பிரயோகம் செய்தல், ஒரு விதவையிடமிருந்து திருடுதல், நாம் அனைவரும் இல்லாவிட்டாலும் பலவீனமானவர்களை சுரண்டுவதற்கு பலத்தையோ மோசடியையோ பயன்படுத்துவது தீமை என்பதை ஒப்புக்கொள்ளுவார்கள். அடக்குமுறை செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், பலவீனமானவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை, சரி தவறு பற்றிய உள்ளார்ந்த உணர்வை நமக்குள் சுமந்து செல்கிறோம். எங்களுக்கு நீதி வேண்டும். நமது நீதி உணர்வு நமது படைப்பாளரான கடவுளால் நமக்கு வழங்கப்படுகிறது. அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், மேலும் அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தமானவர். உபாகமம் 32:4 அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். சங்கீதம் 89:14 நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். தேவன் நீதியுள்ளவர். இது அவரது குணத்தின் ஒரு பகுதியாகும். அதாவது அவர் எப்போதும் நீதியுள்ளவர். அவர் நியாயமற்றவராக இருக்க முடியாது. அவர் நீதிக்கான தரத்தை வரையறுத்து அமைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ணமான பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஒரு தியாக மரணம் மற்றும் தவறு சரி செய்ய மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இயேசுவும் சிலுவையில் அவர் செய்த வேலையின் காரணமாகவே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக மாற முடியும். மேலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை கவனித்து பெரும்பாலும் கவனிக்கப்படாதவர்களுக்கு உதவ இரக்கத்துடன் அணுகிய ஒருவராக புதிய ஏற்பாட்டில் நாம் பின்பற்றுவதற்கு தேவன் ஒரு அழகான முன்மாதிரியை நிரூபிக்கிறார். இயேசு நீதியை நாடினார். அவர் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தேவைப்படுபவர்களை மீட்டார். மத்தேயு 8 தொழு நோயாளியை குணப்படுத்துவதும், யோவான் 8 விபச்சாரத்தில் சிக்கிய பெண்ணை பராமரிப்பதும் சில உதாரணங்கள். நாம் இயேசுவின் வாழ்க்கையையும் வேதம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ள ஆணையையும் பார்க்கும்போது கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் நியாயம் செய்ய அழைக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. தீமையை எதிர்கொள்ளவும், பாதிக்கப்படக்கூடியவர்களை கவனிக்கவும், தவறை சரி செய்யவும் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த உத்தரவு புதியதல்ல. இது ஒரு கலாச்சார மோகம் அல்லது இன்றைய சமூகத்தில் வெறுமனே ஒரு போக்கு அல்ல. பழைய மற்றும் புதிய ஏற்பாடு முழுவதும் நியாயம் செய்வதற்கான நமது அழைப்பு தெளிவாக உள்ளது. சங்கீதம் 82:3 ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். மீகா 6:8 மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். லூக்கா 11:42 பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றுதலம் மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டுமே. சங்கீதம் 103:6 ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்றும் நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது.
இன்று நெகேமியாக்கள் தேவை. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். சங்கீதம் 103:6 கர்த்தரின் பார்வைக்கு சகலமும் வெளியரங்கமாய் உள்ளது என்பதையும் அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்மை சுற்றிலும் நடக்கின்ற அநீதிகளை குறித்து விழிப்பாயிருந்து ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் கிடைக்க நெகேமியாவை போல நாமும் செயற்படுவோமாக. கர்த்தர் நிச்சயமாக நம்மில் மகிழுவார். தாவீது விசேஷித்த பலனும் விசேஷித்த பெருந்தன்மையும் கொண்டவனாய் இஸ்ரவேல் மக்களுக்கு முன் சாட்சியாக வாழ்ந்தது மட்டுமல்லாமல் அவன் நீதியும் நியாயமும் கொண்டவனாயிருந்தான். தாவீது பரலோக தேவனின் குணமாகிய நியாயமும் நீதியும் கொண்டவனாய் இஸ்ரவேலை ஆண்டான். இதை எப்படி நாம் அறிவோம்? ஒரு நிமிஷம் தாவீதனுடைய ஆட்சியில் பணக்காரர்களுக்கு மட்டுமா நியாயம் நீதி கிடைத்தது? எல்லா ஜனத்துக்கும் கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒன்றும் அவன் ஓட்டு வாங்க உபயோகப்படுத்தின சொற்கள் அல்ல. அவனுடைய ஆட்சியின் அடிப்படையே அவனுடைய நியாயமும் நீதியும் தான். நியாயமும் நீதியும் நேர்மையும் உண்மையும் கொண்ட யாரையாவது பார்த்திருக்கிறீர்களா? இவரை முற்றிலும் நம்பலாம் என்ற குணம் உண்டா? நாம் அப்படி ஒருவரை நம்ப ஆரம்பித்தால் அவரிடமிருந்து அதிகம் எதிர்பார்ப்போம் அல்லவா? அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவோம் அல்லவா? இதைத்தான் மக்கள் தாவீதிடம் கண்டனர். நேர்மையான நியாயமான வாழ்க்கை. இந்த வார்த்தைகள் நாம் யார் என்று காட்டுபவை மட்டுமல்ல, இவை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டுபவை. இவை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டுபவை. இவை நம்மிடம் உண்டா? நேர்மையான நியாயமான வாழ்க்கை. இந்த வார்த்தைகள் நாம் யார் என்று காட்டுபவை மட்டுமல்ல, இவை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டுபவை. இவை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டுபவை. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.